வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பிக்தீன் கலாம் மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. பக்குபிலா மற்றும் செரோகன் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்சாங் மற்றும் ரங்மா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தல்காய் மற்றும் கோட்டிபுவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் போட்டியாஸ், புக்சா, ஜோன்சார், காசி, ராஜி மற்றும் தாரு. பிசி ராய், புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் யமுனா முனி மற்றும் வேத பிரகாஷ பின்பற்றக்கூடிய ஒரு துறவி. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைதா அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ்யன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை ஜனாதிபதி பதவி நம்ம அமெரிக்க நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பகுதி 5ல யூனியன் பத்தி சொல்லியிருக்காங்க. அது சரத்து 52ல இருந்து 551 வரைக்கும் அதுக்குள்ள வரக்கூடியது. ஐயாலா சோமயாஜுலா லலிதா இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர். ராமோசி எழுச்சி சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மஜுலி, தேகிங் பட்காய். இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் மாசம் 2018ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2010 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். தொடக்க சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் 2025 வென்ற அணியது இந்தியா மாஸ்டர்ஸ். சமீபத்தில் எந்த நாடு சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தியது? செர்பியா. டாரஸ் KEPD 350 ஏவுகணை ஜெர்மனி மற்றும் எந்த நாடு இணைந்து உருவாக்கியது? ஸ்வீடன். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முதல் கோவிலை மகாராஷ்டிரா அரசு எந்த மாவட்டத்தில் திறந்து வைத்தது? தானே. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க தலைவரானவர் யார்? கிறிஸ்டி கோவென்ட்ரி. நைமா கட்டுன் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர். லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆலியா நீலம். பிரிட்டனின் முதல் பெண் நிதி அமைச்சர் ராச்சல் ரீவ்ஸ். மெக்சிகோவுடைய முதல் பெண் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம். நேமிபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி நெடும்போ நந்தி நதைத்வா. இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர் அஞ்சு ரதி ராணா. 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர்ப்பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? குண்டர் பிளாஸ்டல். பிபாப் குமார் தாலுக்தர் IUCN ஹாரி மெசல் விருது வாங்கியிருக்காங்க. டேவிட் பெக்காம் உலக பொருளாதார மன்ற கிறிஸ்டல் விருது. லியூ ஜியோகான் 2025க்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு. நரேந்திர மோடி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் உலகளாவிய அமைதி விருது. ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்காக ராம்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர். 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? நம்ம இந்தியா 118வது இடத்தை பிடிச்சிருக்கோம். போன வருஷம் 126 இடத்தை பிடிச்சிருக்கோம். முதல் இடத்தை பிடிச்ச நாடு பின்லாந்து, கடைசி இடத்தை பிடிச்ச நாடு ஆப்கானிஸ்தான். இந்த அறிக்கை 2012ஆம் ஆண்டுல இருந்து அமலுக்கு வந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடுல நம்ம இந்தியா 129ஆம் இடத்துல இருக்கும். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பயணம் மற்றும் சுற்றுலா குறியீடுல 39. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 39. உலக திறமை தரவரிசையில இந்தியா 58. உலகளாவிய பசி குறியீடுல இந்தியா 105. உலகின் பொருளாதார சுதந்திரத்துல இந்தியா 84. உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடுல 176. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 10. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடுல 85. ஊழல் புலனர்வு குறியீடுல 196. உலக வானிலை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 23ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர். முதல் முறையா
உலக வானிலை தினம் 1961ஆம் ஆண்டுல இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில நாள். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 27 உலக அரசு சாரா அமைப்பு தினம். மார்ச் 3 உலக செவிப்புலன் தினம். மார்ச் 1 பூஜ்ய பாகுபாடு தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் ஆஃப் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது கே ஆறுமுகம், அப்புறம் எரோல் டி குரூஸ். ராமச்சந்திர குகா இயற்கையுடன் பேசுதல் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அமிதாப குமார் என் அன்பான வாழ்க்கை. தினேஷ் ஆக்ரா தலை லாமாவின் மகிழ்ச்சிக்கான ரகசியம். பங்கஜ் மிஸ்ரா காசாவுக்கு பிந்தைய உலகம். சங்கமித்ரா சக்கரவர்த்தி சௌமித்ரா சாட்டர்ஜி அவரது உலகம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அருண் ஷோக்ரி புதிய ஐகான் சவர்கர் மற்றும் உண்மைகள். ஸ்கெச்சஸின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. ரஃபேல் நடால் மற்றும் மிகா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ் உடைய தூதுவர். MS தோனி சிராஜ் டிராக்டர்ஸ் லேஸ் SBA ஜியோமார்ட் சிட்ரியான். நீரஜ் சோப்ரா ஸ்பீட் பெட்ரோல் வேரியன்ட் எவ்ரிடே. ஷிகார் தவன் MotoGP இந்தியா. ஆலியா பட் லாரியல் பாரிஸ். சுப்மன் கில் MRF. திகுகேஷ் ஹர்மன் பிரீத் சிங் பிரவீன் குமார் மனு பாக்கர் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங் முரளிகன் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா தீபாலி தேஷ்பந்தே சந்தீப் சங்குவான் துரோணாச்சாரிய விருது. முரளிதரன் ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.